உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். OMR கிரியேஷன்ஸ் KM சுந்தரம் பிக்சர்ஸ் வழங்கும் சந்தானம் நடிக்கும் கேக் செப்டம்பர் 1 முதல். ஏச்சி இதெல்லாம் பற்றியா பேசுவாங்க? அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம்ப்பா. ஐயோ, இதை பற்றி எப்படிப்பா இப்படி பேச முடியும்? எவ்வளோதான் ஒரு இன்டென்சிட்டியில் போனாலும் ஒரு பாயிண்டில் ஒரு சந்தேகம் வரும். காண்டம் போட்டாங்களா இல்லையான்ட்டு. பீரியட்ஸ் அப்போ எனக்கு செக்ஸ் வச்சுக்கணும், ஆனால் சேஃபாக வச்சுக்கணுன்ற பட்சத்தில் டெஃபினட்டாக நீங்கள் ஃபீமேல் காண்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு அவசியம், அது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக படுதுன்னா டெஃபினட்டாக ஃபீமேல் காண்டம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி எதை பற்றிங்க பேச போகிறோம்? காண்டம்ஸை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது எவ்வளோதான் ஒரு இன்டென்சிட்டியில் போனாலும் ஒரு பாயிண்டில் ஒரு சந்தேகம் வரும். காண்டம் போட்டாங்களா இல்லையான்ட்டு. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம காண்டம்ஸ். ஜென்ரலாகவே நிறைய பெண்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அவங்களோட பார்ட்னர் காண்டம் போட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பெண்களுமே காண்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். பெண்களுக்கான காண்டம்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ், ஃபீமேல் காண்டம்ஸ் ஆர் அவைலபிள். அண்ட் அந்த ஃபீமேல் காண்டம்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபீமேல் காண்டம்ஸும் அவைலபிளாக இருக்குது. என்னதான் மேல் காண்டம்ஸ் அளவுக்கு அவ்வளோ காமனாக எல்லா ஃபார்மசூட்டிக்கல்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஜென்ரலி ஆன்லைனில் உங்களுக்கு ஃபீமேல் காண்டம்ஸ் கிடைக்கும். அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அரௌண்ட் 50 70 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆஃப் ஃபீமேல் காண்டம் இருக்குது. ஃபீமேல் காண்டமில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அதோட எக்ஸ்பைரி டேட். மற்ற மேல் காண்டம்ஸ்க்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கா இல்லையான்றதை தாண்டி ஃபீமேல் காண்டம்ஸ்க்கு கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ எக்ஸ்பைரி டேட் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கிக்கோங்க. நம்பர் 2, ஃபீமேல் காண்டம்ஸோட பேக்கெட்டே மேல் காண்டமை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது சிசரோ இல்லை வாயில் வச்சு ஓப்பன் பண்ணுறதோ கூடாது. ஏன்னா அது உள்ளே இருக்கிற அந்த காண்டம் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். அது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் படும்போது டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால நீங்கள் உங்கள் கையாலேயே பொறுமையாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபீமேல் காண்டம் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னா க்ளோஸ்ட் பார்ட். ஸோ எங்கே க்ளோஸ்டாக இருக்கோ அதுதான் உள்ள. அன்லைக் த மேல் காண்டம், மேல் காண்டம்ஸில் எப்படி க்ளோஸ்ட் பார்ட் வெளியே இருக்குமோ, ஃபீமேல் காண்டமில் க்ளோஸ்ட் பார்ட் உள்ளே போகணும். ஸோ க்ளோஸ்ட் பார்ட்டில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிங் இருக்கும் விச் இஸ் வெரி திக். அதாவது 2 ரிங்ஸ் இருக்கும். அதில் திக்காக இருக்கிற ரிங் உள்ளே போக வேண்டிய ரிங். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த காண்டம். அண்ட் தென் இன்னொரு ரிங் இருக்கும் விச் இஸ் கொஞ்சம் தின்னாக இருக்கும். அந்த ரிங்கை விட கொஞ்சம் தின்னாக இருக்கும். தின்னாக இருந்துச்சுன்னா அது வெளியே இருக்க வேண்டிய ரிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த காண்டமில் உள்ளேயும் சரி வெளியும் சரி லூப்ரிகண்ட் இருக்கும். அதாவது சிலிக்கான் லூப்ரிகண்ட் இருக்கும். ஃபார் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக 2 சைட்லையுமே சிலிக்கான் லூப்ரிகண்ட் இருக்கும். அது கொஞ்சம் பிசுன்னு இருக்குன்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. தட் இஸ் ஃபார் யோர் சேஃப்டி. ஸோ இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃபீமேல் காண்டம். ஸோ இந்த ஃபீமேல் காண்டமை வாங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த திக்கான இருக்க ரிங்கை நீங்கள் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி இன்சர்ட் பண்ணும். நீங்கள் டேம்போன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை மென்ஸ்ட்ரல் கப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாகவே வரும். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஃபீமேல் காண்டம் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அட் த வேர்ஜ் ஆஃப் டைம் நீங்கள் எப்படி போடுறதுன்னு தெரியாமல் தப்பாக போட்டக்கூடாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நமக்கு சேஃபு. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த திக்கர் ரிங்கை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதை ஃபோல்டு பண்ணி உங்கள் வெஜைனால இன்சர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ உள்ளே தள்ள முடியுமோ தள்ளுங்க. நாட் தட் இந்த என்டையர் காண்டம் உள்ளே போகணும்னு அவசியம் கிடையாது. காண்டமோட அந்த வெளியே இருக்கிற ரிங்கு ஒரு 1/2 to 1 inch வெளியே இருக்கிறது நமக்கு சேஃப். ஸோ அது வரைக்கும் காண்டமை நல்லா புஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்காது. ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஷுட் இன்சர்ட் அ ஃபீமேல் காண்டம். இப்போ உங்களுக்கு கையை விடுறதுக்கு நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் யூ கேன் யூஸ் ஒரு பட்ஸோ இல்லை ஒரு சேஃபான ஒரு ஸ்டிக்கோ இல்லை உங்கள் வைப்ரேட்டரை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ இன்சர்ட் த காண்டம். ஆல்சோ இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம காண்டம் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணியோ இல்லை ரொம்ப அதில் விரலில் வச்சு நோண்டியோலாம் இன்சர்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம இன்சர்ட் பண்ணும்போது காண்டம் இன்கேஸ் டேமேஜ் ஆச்சுன்ற பட்சத்தில் அதோட ஆக்சுவல் பர்பஸே சர்வ் ஆகாமல் போயிடும். அதாவது ஒரு பேரியராக அந்த காண்டம் யூஸ் ஆகாது. ஸோ
ஒரு ஃபீமேல் காண்டம் நான் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து எந்த டைமில் நான் இன்சர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட இன்டர்கோர்ஸ்க்கு முன்னாடி அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கேன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆல்சோ ஒரு 8 hours முன்னாடி ஜென்ரலாகவே வந்து இன்றைக்கி நைட் நீங்கள் வந்துட்டு யூஆர் பிளானிங் ஃபார் சம்திங் ஆர் சடனாக ஏதாவது நடக்கும்ன்றது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு 8 hours முன்னாடியே கூட நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இஃப் யூ கோயிங் அவுட் யூ வாண்ட் பி சேஃப்னா. ஸோ 8 hours சொல்கிறாங்க. நம்மளோட சேஃப்டி நமக்கு முக்கியம். அதனால வந்து ஆல்வேஸ் ஹாவ் ஒன் இன் யோர் பேக். ஸோ இன்டர்கோர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இன்சர்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்து யூஸும் பண்ணியாச்சு. இது இப்போ எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வெளியே நான் சொன்ன மாதிரி ஒரு ரிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிங்கை ட்விஸ்ட் பண்ணி, அதாவது நல்ல ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட காண்டமை நீங்கள் வெளியே எடுக்கலாம். இப்போ ஜென்ரலாக மேல் காண்டம் எப்படி வந்துட்டு அப்படியே வந்து எடுத்துடுறாங்களோ அந்த மாதிரி உடனே உருவாமல் கொஞ்சம் பொறுமையாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்து அந்த சீமன் எதுவுமே வந்து லீக் ஆகாத மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பொறுமையாக உங்களோட காண்டமை வெளியேடுங்க. டேக் டைம் டு ரிமூவ் யுவர் காண்டம். மோஸ்ட்லி ஃபீமேல் காண்டம் வாங்கும்போது அது கூட வந்து உங்களுக்கு டிஸ்போசபிள் பேக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டிஸ்போசபிள் பேக்லேயே நீங்கள் போட்டு டிஸ்போஸ் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நார்மலாகவே நம்ம வந்து பேட்ஸ் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறோமோ பேப்பரில் மடித்து அப்படியே நீங்கள் வந்து ஃபீமேல் காண்டம், அதாவது உங்களோட காண்டமையும் கூட ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஃபீமேல் காண்டம் நான் போட்டுக்கிறேன், ஓகே. என் பார்ட்னரும் மேல் காண்டம் போட்டுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 2 பேருமே வந்து அட் த சேம் டைம் காண்டம் போட்டிருந்தீங்க அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீமேல் காண்டமும் ஒரு லெவல் ஆஃப் பேரியர் இருக்கும் அண்ட் அதில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகும். அட் த சேம் டைம் மேலும் காண்டம் போட்டிருக்காங்கன்ற பட்சத்தில் அந்த ஃப்ரிக்ஷன் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது either of the condoms, either மேல் காண்டம் இல்லை ஃபீமேல் காண்டம் ஏதாவது ஒன்று கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிழிஞ்சது அப்படின்னா நமக்கு ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும். ஏதோ ஒன்றுன்றதை தாண்டி 2மே இன்கேஸ் கிழிஞ்சதுன்னா நீங்கள் காண்டம் போடுறதுக்கான பர்பஸே வந்து அங்கே இல்லாமல் போயிடுது. இன்னுமே வந்து நமக்கு டேஞ்சர் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ 2 பேருமே அட் த சேம் டைம் காண்டம் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபீமேல் வந்து எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை அட் சர்டன் கேசஸ் என் பார்ட்னர் வந்துட்டு காண்டமுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அவர் போட மாட்டேங்கிறாரு, அவங்க போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, சேஃபாக எனக்கு வந்து இன்டர்கோர்ஸ் வேணும் ஆனால் அவங்க கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால எனக்கு ஓகே அப்படின்லாம் நீங்கள் எங்கேயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேணாம். உங்களுக்குன்னு ஃபீமேல் காண்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேல் காண்டம்ஸ் எப்படி நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃபீமேல் காண்டம்ஸை இன்டர்னலாக யூஸ் பண்ணுறோம். இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, 100% எஃபெக்டிவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த காண்டமுமே வந்து 100% உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஃபீமேல் காண்டமை பொறுத்த வரைக்கும் 95% எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அகெயின் இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இந்த எஃபெக்டிவிட்டியுமே மாறும். இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து 95% எஃபெக்டிவ். அண்ட் ஃபீமேல் காண்டம்ஸை நான் எப்போ யூஸ் பண்ணலாம், எனக்கு பீரியட்ஸ் இருக்குது அந்த டைமில் யூஸ் பண்ணலாமா, இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அந்த டைமில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், பீரியட்ஸ் இருக்கும்போதும் நீங்கள் வந்து ஃபீமேல் காண்டம்ஸை யூஸ் பண்ணலாம். அது வந்து பீரியட்ஸ் எந்த விதத்துலையும் வந்து அஃபெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ வந்து நான் பீரியட்ஸ் அப்போது எனக்கு செக்ஸ் வச்சுக்கணும் ஆனால் சேஃபாக வச்சுக்கணுன்ற பட்சத்தில் டெஃபினட்டாக நீங்கள் ஃபீமேல் காண்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ரலாக மேல் காண்டம்ஸ் மாதிரியே தான் இதுவுமே ஒரு ஃபிசிக்கல் பேரியர். ஸோ கண்டிப்பாக எஸ்டிடிஸ் ஆர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்லேருந்து ஃபீமேல் காண்டமும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருக்கீங்க, எனக்கு வந்து டவுட் இருக்குது என் பார்ட்னர் மேலேன்ற பட்சத்தில் அவங்கள வந்து சந்தேகப்படுறோம் அப்படின்ற ஒரு தாட்டே அவங்களுக்கு கொடுக்காம நீங்கள் உங்களோட ப்ரொடெக்ஷனை வந்து இந்த ஃபீமேல் காண்டம் யூஸ் பண்ணி உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் வந்து ஃபீமேல் காண்டம் யூஸ் பண்ணலாமா, அப்போ வந்துட்டு என் பேபிக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப உள்ளே போகாது, உங்களோட சர்விக்ஸ் வரைக்கும் தான் வந்து ஃபீமேல் காண்டம் போகும். ஸோ அதனால வந்துட்டு உங்கள் பேபிக்கோ இல்லை உங்களோட ப்ரெக்னென்சிக்கோ முக்கால்வாசி அஃபெக்ட் ஆகாதுன்னு தான் சொல்கிறாங்க. அகெயின் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நாட் பிகாஸ் எனிபடி வாண்ட்ஸ் யூ டு யூஸ் இட் ஆர் உங்களுக்கு பயம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பீரியட்ஸ் இருக்குது, எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அப்போல்லாம் நான் ஃபீமேல் காண்டம் யூஸ் பண்ணலான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபீமேல் காண்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் ஃபீமேல் காண்டம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. எனி ஃபீமேல் ஆர் எனி ஜெண்டர் ஃபார் தட் மேட்டர் உங்களுக்கு இன்டர்னல் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபீமேல் காண்டம்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஃபிசிக்கல் பேரியர். ஆல்சோ இதை நான் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் காண்டம்ஸை விட ஃபீமேல் காண்டம்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், விட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், 2 ரிங் இருக்கும். இஃப் யூ நோட்டிஸ்ட் மேல் காண்டம்ஸில் வந்து ஒரு ரிங் தான் இருக்கும், ஒரு சைட் க்ளோஸ்டாக
இருக்கும். நம்ம ஃபீமேல் காண்டம்ஸில் 2 சைடுமே நமக்கு ரிங் இருக்கும். உள்ளே இருக்கிற ரிங் வந்து உங்களுக்கு உள்ளே போய் ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு அட்டாச்மெண்ட்காக தான் வந்து உள்ளே இருக்கிற ரிங் இருக்கும். வெளியே இருக்கிற ரிங் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், இது மேல் காண்டம் இது ஃபீமேல் காண்டம் சொல்லிட்டு. ஆல்சோ எனக்கு வந்து வேரியஸ் சைஸஸில் வந்துட்டு ஃபீமேல் காண்டம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, லைக் பேட்ஸில் எப்படி வேரியஸ் சைஸஸ் வருதோ ஃபீமேல் காண்டமில் எனக்கு வேரியஸ் சைஸஸ் வருமானு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நோ. ஸோ ஒரே ஒரு சைஸ் தான், அதை நீங்கள் வந்துட்டு டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நான் இவ்வளோ நேரம் சொன்னது வந்துட்டு நீங்கள் எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், அதாவது நான் வந்துட்டு ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறேன், நான் இன்டர்கோர்ஸ் பண்ணுறேன், என்னோடய பார்ட்னர் யூஸ் பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துட்டு இருந்தாலோ, இல்லை அவங்க கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு இருந்தாலோ, கண்டிப்பாக உங்களோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு அவசியம், அது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக படுதுன்னா டெஃபினட்டாக ஃபீமேல் காண்டம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபீமேல் காண்டம்ஸை பற்றி இன்னும் நிறைய நம்ம வந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சொசைட்டியில் மேல் காண்டம்ஸ் பற்றியே நம்ம பேசுகிறதுக்கு கூச்சப்படுறோம். நம்ம பார்ட்னரே நீங்கள் ஏன் காண்டம் யூஸ் பண்ணலான்னு கேட்குறதுக்கு கூச்சப்படுறோம். அப்படின்ற பட்சத்தில் ஏன் நீங்கள் காண்டம் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்குற அந்த சினாரியோவில் ஃபீமேல் காண்டமை பற்றி பேசுகிறதும் அதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு காண்டம்ஸை பற்றியோ செக்ஸ் ஃபார் தட் மேட்டர் பற்றியோ பேசாமே கடந்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட சேஃப்டின்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபீமேல் காண்டம்ஸ். நம்ம நிறைய பேசுவோம், ஏன் ஃபார்மசிஸில் இவ்வளோ ஃபீமேல் காண்டம்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்ற கொஸ்டினையும் புட் ஃபோர்த் பண்ணுவோம். ஆல்சோ மேல் எப்படி வந்து ஆமாம் என் பாக்கெட்டில் என் பர்ஸில் ஒரு காண்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்களோ, ஆமாம் என் பேக்கில் ஒரு ஃபீமேல் காண்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் ஆல் அபவுட் யோர் சேஃப்டி அண்ட் யோர் சாய்ஸ். உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். OMR கிரியேஷன்ஸ் KM சுந்தரம் பிக்சர்ஸ் வழங்கும் சந்தானம் நடிக்கும் கேக் செப்டம்பர் 1 முதல்.